ஓகே புக் பண்ற வரையும் ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸா இருந்துச்சு. ஆஃப்டர் புக்கிங் டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு. நான் தான் வந்து 10 டைம்ஸ் கால் பண்ணா ஏதோ ஒரு டைம் கால் எடுப்பாங்க. அப்டேட்ஸ் வந்து நாமளா ஃபாலோ பண்ணி கேக்குற மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் இதுவரை எனக்கு லேக் ஃபீல் எதுவும் வரல. பட் சம்டைம்ஸ் வந்து லோடடா போகும்போது ஏசி ஆஃப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா. ஓகேங்க. குவாலிட்டி ரொம்ப புவரா இருக்கு. அதை கொஞ்சம் ஹை குவாலிட்டியா கொடுத்து அட்லீஸ்ட் டைனமிக் கைட்லைன்ஸ் கொடுக்கணும். வணக்கம் ஜிஎஸ்லாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு யூசர் ரிவ்யூ எபிசோட்ல உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன வாகனம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கோடாவோட கைலாக். ஸோ ஸ்கோடா கைலாக் அப்படின்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஒரு 2 யூசர் ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து 3rd யூசர் ரிவ்யூவாக இருக்க போது. ஹிண்டே வென்யூ, கியா சோனட், மஹேந்திரா 3XO இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது ஸ்கோடா கைலாக்கை பீப்புள் சூஸ் பண்ணுவதற்கான காரணம் என்ன, அந்த வண்டியோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வெளிப்படையாக பேச போகிறோம். கூட வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாருமே கேட்குற சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்குது ரியாலிட்டியில் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு தெளிவான புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி உங்கள் யூசர் ரிவ்யூவாக ஹானஸ்ட்டாக தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்க ரீச் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு கார் கிட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பற்றி பேசுகிறத தாண்டி ஒரு யூசர் பர்ஸ்பெக்டிவாக நீங்கள் நிறைய டைம் அந்த கார் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது இன்னும் பெட்டரான இன்ஃபர்மேஷனை பீப்புள் கிட்ட கொடுக்குங்க. ஸோ ஐ ஹோப் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்க ரீச் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களோட லொக்கேஷன் வந்து அதை கவர் அப் பண்ணுறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போய் இந்த ஸ்கோடா கைலாக் பற்றி முழுமையாக தெரிஞ்சுப்போம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு ஆல் ஆஃப் சடனாக நடந்திருக்கு இந்த யூசர் ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது. ஸோ ஃபைன் ப்ரோ. ஓகே. ஸோ ஸ்கோடா கைலாக் அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ப்ரோ தான் இணைஞ்சிருக்காரு. ஸோ பிரவீன் ப்ரோக்கு வந்து ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுத்துடலாம் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண வந்ததுக்கு. ப்ரோ நன்றி. தேங்க்யூ. ஸோ இப்போ போகலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த காரை வாங்குறதுக்கான ஒரு ரீசன் இருந்திருக்கும்ல. அதாவது நிறைய ரீசன்ஸ் இருக்கும், ஒரு பிரைமரி ரீசன் வரும். ஏன்னா இந்த ஹிண்டே வென்யூ, கியா சோனட், மஹேந்திரா 3XO இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வாகனங்கள் இருக்கு. அதுல இந்த ஸ்கோடா கைலாக் வந்ததுக்கான பிரைமரி ரீசன் என்ன? ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு பிளான் பண்ணது செடான் தான். ஓகே. டியூ டு லாட் ஆஃப் க்ரைட்டீரியா, ஃபேமிலினால கம்ஃபர்டபுளாக ஏறி உட்கார முடியல. ஓகேங்க. அண்ட் டைட் பார்க்கிங் இஷ்யூ, கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ அது ரீசனில் ஓகே வச்சு செடான் வேண்டான்னு பண்ணிட்டு சப் 4 மீட்டர் எஸ்யூவி போகலான்னு வந்தோம். சப் 4 மீட்டர் எஸ்யூவி போகும்போது ஃபர்ஸ்ட் நான் எல்லா கார்ஸுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன். ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்லணும்னு போனால் டாட்டா கட் பண்ணது காரணம் சர்வீஸ் இஷ்யூனால கட் பண்ணோம். மஹேந்திரா 3XO ட்ரை பண்ணேன், ஓகே தான் இருந்துச்சு. பட் இன்டீரியர் எனக்கு பிடிக்கல. அண்ட் இன்ஜின் ரிலையபிலிட்டி இஷ்யூனால நான் அதுவும் கட் பண்ணிட்டேன். ஓகே. மூணாவது ஃப்ராங்க்ஸ் வந்து பட்ஜெட் ஜாஸ்தி, ஃபீச்சர்ஸ் கம்மி, சேஃப்டி கம்மி. ஓகே ரைட். அடுத்ததுன்னு பார்த்தா ஃபைனலைஸ் பண்ணது 2 கியா சோனட், ஸ்கோடா கைலாக். ஓகே. ஸோ கியா சோனட் ஆல்மோஸ்ட் நான் புக் பண்ணிட்டேன். டியூ டு சம் டெலிவரி ரொம்ப லேட் பண்ணாங்க அண்ட் சிப் இஷ்யூன்னு ஏதோ சம்திங் ரொம்ப டிலே பண்ணாங்க. ஸோ அந்த ரீசன்ஸ்னால செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருந்தேன். பட் எல்லா காரையும் ட்ரைவ் பண்ணதை விட ஸ்கோடா கைலாக்ல ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் மொமெண்ட் வேறு எந்த கார்லையுமே வரல. நான் நிறைய பேர்த்திட்ட வந்து கன்சல்டேஷனில் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிஎஸ்ஃபாம் நேரில் மீட் பண்ணும்போதும் சொல்லும் போது இந்த கைலாக் பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே, அதாவது எல்லா வண்டியும் ஓட்டிட்டு நம்ம லைக் கைலாக்குள்ள உட்காந்து அதை ட்ரைவ் பண்ணும்போது அது கொடுத்த ஒரு கனெக்ட் வந்து வேற எந்த காருமே அந்த வாவ் மொமெண்ட் வேற எந்த கார்லையுமே வரல. ஸோ அப்படிங்கும் போது இப்போ நான் ஒரு டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு காரை பார்க்குறேன் அப்படின்னா டெஃபினெட்லி திஸ் வில் பி த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். மஹேந்திரா 3XO இதுக்கு நெக் டு நெக் நியர்பை கொண்டு வந்திருந்தாலும் உங்களுக்கான நெருடல் எங்கே ஆரம்பிச்சதுங்க? 3XO வந்து சீட் கம்ஃபர்ட் எனக்கு பிடிக்கல. ரியர் சீட் கம்ஃபர்ட் அவங்க வெளியே எல்லாம் சொல்றாங்க, லைக் லெக் ரூம் நிறைய இருக்கு, 3 பேர் உட்காரலாம். பட் அது ஒரு பெஞ்ச் சீட் மாதிரி இப்போதைக்கு உட்கார நல்லா இருக்கும். ஒரு லாங் டிராவலோ ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகும்போது அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகும். இன்னொன்று இன்டீரியர் வந்து ரொம்ப இதாக அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இன்ஜினும் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகல. டிரைவ் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் வரல, இது நமக்கான கார். ஆனால் இந்த கார் டிரைவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ்லேயே ரொம்ப ஒரு எந்தோசியாஸ்டிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஃபைன். அடுத்து இந்த ஹிண்டே வென்யூ இந்த கியா சோனட், டாட்டா, மஹேந்திரா ட்ரை பண்ணும்போது இந்த பிராண்ட்ஸோட சேல்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருந்துச்சுங்க? ஓகே. ஸோ ஓப்பனாக சொல்ல போனால் கியா சோனட் ஃபைனல் பண்ணேன். அதுக்கடுத்து
நம்ம இந்த ஸ்கோடாக்கு வந்தோம். கியால இருந்த அளவுக்கு எனக்கு ஸ்கோடால கிடைக்கல. ஓகே புக் பண்ற வரையும் ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸா இருந்துச்சு. ஆஃப்டர் புக்கிங் டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு. ஓகே நான் தான் வந்து 10 டைம்ஸ் கால் பண்ணா ஏதோ ஒரு டைம் கால் எடுப்பாங்க. அப்டேட்ஸ் வந்து நாமளா ஃபாலோ பண்ணி கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணும். ஓகே ஓகே வாட் அபவுட் ஹிண்டேங்க, டாடா, மஹேந்திரா? கியா ஹுண்டாய் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேங்க. மஹேந்திரா பெருசா நான் ஒன் டைம் தான் போனேன். டாடா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சூப்பர் ஃபைன். சரிங்க பிரதர். முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை கேட்க மறந்துட்டேன். ஒவ்வொரு காரையும் ரிஜெக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. லைக் ஹிண்டே வென்யூ ஒரு காரணத்தில் பண்ணியிருப்பீங்க, நெக்ஸான் ஒரு காரணம். அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா பிரதர்? ஹிண்டே வென்யூ வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் லுக்ஸ். ஓகே, பாக்ஸியாக இருந்துச்சு. பாக்ஸியாக இருந்துச்சு. உள்ள ஓகே கம்ஃபர்டபுள் ஃபீல் இருந்துச்சு. ஒரு ஈவி கார் மாதிரி எனக்கு இன்டீரியர் ஃபீல் ஆச்சு. பட் அவுட்டர் லுக் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, ஒரு இம்ப்ரெஷன் வரல. அதனால ஹுண்டாய் வென்யூ கட்டு. அடுத்து டாடா நெக்ஸான் சர்வீஸ் ஒரே வார்த்தை முடிஞ்சது. ஓகே, அடுத்து வந்து மாருதியோட பிரஸா. அப்படி சார் லைக் மைலேஜ் எவ்ரிதிங் வாஸ் ஓகே. ரேட் அதிகம், ஃபீச்சர் கம்மி, ஓகே, சேஃப்டி கம்மி. ஓகே, அடுத்து வந்து கியாவோட சிரோஸ் பாக்ஸ். ஓகே, அதனால டோட்டலாக ரிஜெக்ட். அதனால தான் சோனட்டுக்கு போனேன். சோனட் நான் டீசல் புக் பண்ணேன். எனக்கு வந்து 1.5 லிட்டர் டீசல் வந்து பெர்ஃபார்மன்ஸ், அது குட்டி காரு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், மைலேஜ் நல்லா இருக்கும், அந்த ஒரு ஐடியாவில் போனேன். பட் எனிவே எனக்கு காரு சிப் இஷ்யூனால கிடைக்கல. ஓகே, ரொம்ப டிலே ஆனதுனால அதனால தான் நான் கியா கட் பண்ணேன். மற்றபடி வேற எந்த ரீசனும் கிடையாது. ஓகே, மஹேந்திரா 3XO. மஹேந்திரா 3XO டிரைவ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஃபீல் இல்லை. இன்டீரியர் வந்து ரொம்ப ஒரு அடைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, ஒரு அது ஒயிட் டீம்ல இருந்தாலுமே லைக் இன்டீரியர் அந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஒட்டி உட்காந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சரி, ஓகேங்க, ஃபைன். இப்போ ஸ்கோடா கைலாக் வந்ததுக்கான ரீசன் தெரிஞ்சிருச்சு. இதை தாண்டி நம்ம மேஜராக பேசணும்னு நினைக்கிறது வந்து சர்வீஸ். ஓகே, அதாவது ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா சர்வீஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா, கரெக்ட் இல்லைங்களா? ஸோ நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பிரதர். ஸோ புக் பண்ணி ஆக்சுவலாக Q2 தான் நான் கார் டெலிவரி எடுத்தேன். ஸோ April 1 கார் டெலிவரி கொடுத்தாங்க. நான் புக் பண்ணும்போது மார்ச் ஸ்டார்டிங் புக் பண்ணேன். வித்தின் 40 டேஸில் அவங்க 30 டேஸ் சொன்னாங்க. ஒரு 2 வீக்ஸ் லேட் ஆச்சு. ஓகே, ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ சொன்ன டைமில் டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் தட் 3 months தான் ஆயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான் போயிருக்கேன். 1 month இனிஷியல் செக்அப் வர சொல்லுவாங்க, அது போயிருக்கேன். ஸோ அது ஆஸ் பர் பிளான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டாங்க. சர்வீஸ் காஸ்ட் ஒரு பயம் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு. பட் நாமளுமே பேசியிருந்த கன்சல்டேஷனில் பேசும்போது வந்து இந்தியா 2.0 ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் காஸ்ட் நீங்கள் வெப்சைட்டில் கூட செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கார் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்கோடா கைலாக் ஓனர் குரூப்லேயோ இல்லை மற்ற பக்கமே ரெஃபர் பண்ணும்போது இந்த சர்வீஸ் காஸ்ட்டோட ஃபியர் எப்படி இருக்குது? ரியல் டைமில் சர்வீஸ் காஸ்ட் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ப்ரீவியஸாக சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்கோடா Volkswagen ப்ரீமியம் பிராண்ட் போகும்போதே வந்து வாங்குறது முக்கியம் இல்லை, ஆஃப்டர் தட் சர்வீஸ் அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி யோசிச்சுக்கணும் அப்படின்னாங்க. பட் இப்போ தான் அவங்க SMP பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் தோ SMP பிளான் போட்டாலும் போலேனாலும் வித்தின் தட் 1 year சர்வீஸ் அப்போ என்ன பண்ணுவோம் இதுதான் பிளானுங்கிறத அவங்க கிளியர் கட்டாக சொல்லிடுறாங்க. ஆஃப்டர் தட் மேண்டேட்டரி ஏதாவது சேஞ்ச் இருந்தால் நம்மகிட்ட கேட்டு அப்டேட் வாங்கி தான் பண்ணுற மாதிரி நான் வெளியே ரிவ்யூஸ்லையும் படித்தேன், ரெடிட்லையும் பார்த்தேன். பட் இன்னும் நான் ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணல. 5000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்னும் 3 to 4 monthsல தெரியும். இந்த 5000 கிலோமீட்டர் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போகும்போது அவங்க சொன்ன விஷயத்தை கரெக்டாக பண்ணுறாங்களா? ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கு? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கரெக்டாக பண்ணாங்க. ஜென்ரல் செக்அப் பண்ணாங்க, வாட்டர் வாஷ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் அவ்வளோதான் பண்ணுவாங்க வித்தின் 1 monthல. இனிமேல் தான் தெரியும் ரியாலிட்டி. ஓகே, ஃபைன் பிரதர். சரிங்க, அடுத்து சர்வீஸ் பற்றி பேசிட்டோம். மேஜர் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் டைமில் இந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம், அப்புறம் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரோ. ஸோ ஹெட்லைட்டோட வெளிச்சம் நான் ஹில்ஸ் நிறைய டைம் ட்ராவல் பண்ணிட்டேன். வித்தின் திஸ் 4 monthsல நிறைய ஹில்ஸ் ஏறிட்டேன், நைட் ட்ராவல் பண்ணியிருக்கேன். வாவுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, டீசெண்டான இருக்கு. ஓகே, நான் எடுத்த வேரியண்ட்ல ஃபாக் லேம்ப் கிடையாது. பட் டிரைவ் பண்ணுறதுக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் இருக்குது. இது வந்து சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியன்ட். ஓகே, கூட ஒரு ஃபாக் லேம்ப் கொடுத்துருந்துருக்கலாமான்னு தோணுது? கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு, இந்த ப்ரீமியம் பட்ஜெட்டுக்கு இவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி ரியர் வைப்பர்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவே இப்போ தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் கொண்டு வரணும், இந்தியன் மார்க்கெட்டை கவர் பண்ணுறதுக்காக சன்ரூஃப்லாம் கொண்டு வராங்க. பட் இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆக்சுவலாக 189 mm. அது வந்து மோர் தென் சஃபிஷியன்ட், அடிக்வேட்டா இருக்கு. எந்த விதத்துலையுமே குறையில. ஃபுல்லி லோடடாக போனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே பிரதர், என்ஜின் பற்றி பேச ஆரம்பிப்போம். ப்ரோ, என்ஜின் அப்படின்னு வந்தோடனையும் ஸ்கோடா Volkswagen அப்படின்னு வந்துட்டோம்னா 2 விதமான ஹார்ட்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து என்ஜின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் டைனமிக்ஸ். ஸோ இந்த என்ஜின்னு பேச வரும்போது 1 liter TSI 3 cylinder உங்களுக்கு இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் எஃபிஷியன்சி பெட்டராக ஹேண்டில் பண்ணக்கூடிய என்ஜின். அரௌண்ட் வந்து 114 BHP பவரும் 178 Nm ஆஃப் டார்க்கையும் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த 1 liter இந்த சஃபிஷியன்ட் பவரை கொடுக்குதா? ஆக்சுவலி இந்த காருக்கு மெயின் இதே வந்து 1 liter TSI இன்ஜின் தான். ஸோ மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி கசகசன்லாம் இன்ஜின் இருக்காம ஒரே 1 liter TSI ஃபார் ஸ்கோடா கைலாக். ஸோ இதை தான் சூஸ் பண்ணி ஆகணும். பட் இந்த கைலாக் வண்டி வெயிட் ரேஷியோக்கு இது மோர் தேன் எனஃப். ரொம்ப சூப்பராக இருக்கு. இனிஷியலாக டர்போ லாக் ஃபீல் ஆகுதுங்களா?
1750 மேலே போனால் டர்போ ஓப்பன் ஆகுது. அதுக்கு முன்னாடி இது பண்ணோம்னா நம்ம எண்ணெய் ஓட்டுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் லேக் பெருசாலாம் ஃபீல் ஆகல. லைக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகல. ஹில் ஸ்டேஷன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஹில் ஸ்டேஷன்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது? அதாவது கிளச்சோட ட்ராவல், அதுக்கப்புறம் வந்து கியர் பாக்ஸ் ஸ்லாட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர். நான் நிறைய ஹில்ஸ் போயிட்டு வந்துட்டேன். இதுவரை எனக்கு லேக் ஃபீல் எதுவும் வரல. பட் சம்டைம்ஸ் வந்து லோடடாக போகும்போது ஏசி ஆஃப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, வித்தின் 1 or 2 மெம்பர்ஸ் பண்ணால் ஏசியோட ஏறி இருக்கேன். லைட் ஸ்லோப்புக்குள்ள பட் டி ஸ்லோப்புக்குலாம் வந்து கம்பல்சரி ஏசி ஆஃப் பண்ணி விண்டோ இறக்கி தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அப்போ வந்து கண்டிப்பா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகும். ஓகே. கிளச்சோட டிராவல் வந்து ஈஸியா இருக்குங்களா இல்ல கொஞ்சம் ஹார்டா இருக்கு அப்படின்னு? நான் சொன்ன எஸ்யூவில எல்லா காரையும் ஓட்டி பார்த்துட்டேன். லாஸ்டா தான் இதுக்கு வந்தேன். அந்த கார்ல ஓட்டிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு உட்காரும்போது எனக்கு வந்து கிளச் டு ரேஷியோ வந்து லாங்கா தான் ஃபீல் ஆச்சு. ஓகே. பட் இப்போ அடிக்கேட்டா எனக்கு மேட்ச் ஆயிருச்சு. பிராக்டிஸ் பழகிருச்சு. சரிங்க. கியர்ஸ் வந்து ஸ்லாட் ஆகுறது ப்ராப்பர் ஆகுதுங்களா? கண்டிப்பா கரெக்டா ஆகுது. நமக்கு வந்து ரப்பரியாலாம் இல்ல அப்படிலாம் ஃபீல் ஆகல. இல்லைங்க. ஓகே பிரதர். அடுத்து இந்த என்ஜினோட ரியல் டைம் எஃபிஷியன்சி. ஆக்சுவலாக வந்து டர்போஸ் அப்படின்னாவே எஃபிஷியன்சி பற்றி பேசக்கூடாது. பட் டர்போ பெட்ரோல்ஸ் வந்து ஹைவேல எஃபிஷியன்ட்டாக இருக்கும். ரியல் டைமில் நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸில் ட்ராவல் பண்ணும்போது என்ன எஃபிஷியன்சி கிடச்சிது? ஹைவேஸ், சிட்டி, இது மூணுமே சொல்லுங்கள். ஸோ சர்ப்ரைசிங்லி எஃபிஷியன்சி கேட்டிங்கன்னா ஹைவேஸில் நான் 19 வரை எடுத்திருக்கேன். ஓகே. நான் ஆஃபீஸ் கோயம்புத்தூர் தான். ஈரோடு டு கோயம்புத்தூர் எடுத்துட்டு போவோம். கோயம்புத்தூர் ஈரோடு வருவேன். ஓகேங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஈரோடு டு கோயம்புத்தூர் வரும்போது எனக்கு 16.5 கிடைச்சது. ஓகேங்க. பட் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் டு ஈரோடு வரும்போது எனக்கு 18.7.5 கிடைச்சது. ஓகே. என்ன ஸ்பீட்? 90ங்க. 95 90 to 100 ஆவரேஜ். ஓகே. 100க்கு மேல 3 டிஜிட் தாண்டிட்டீங்கன்னா கம்பல்சரி டிராப் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேங்க. ஏன்னா பவர் ஹையா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஓகே, லைக் ஆர்பிஎம் பேலன்ஸ் பண்ணி வந்து அந்த டெக்னிக் நமக்கு எப்படி ஓட்டணும் 1800 to 2000 ஆர்பிஎம்ல ஓட்டிட்டு ஸ்மூத் எஃபிஷியன்சியா லைட் ஃபுட்ல ஓட்டனோம்னா கண்டிப்பா எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய கார் தான். ஹார்ஷ் ஆக்சலரேஷன் இல்லாம லீனியரா அந்த டிராவல் லைட் ஃபுட்ல. ஓகே ஓகே ஃபைன். சிட்டிக்குள்ள சிட்டி ஹில்ஸ் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 13. ஓகேங்க. இன்னும் நான் சிங்கிள் டிஜிட் எடுக்கல. ஓகே. அந்த அளவுக்கு இன்னும் வரல. பட் 12.5 to 13.5 14. ஓகே ஓகே ஃபைன். சில பேர் என்ன சொல்றாங்க, கார் எடுத்து சிட்டிக்குள்ளே ஒரு 5 to 6 கிலோமீட்டர் போயிட்டு வந்து எஃபிஷியன்சில பாக்குறாங்க. அப்படி நம்ம பார்க்கவே முடியாது. அரௌண்ட் அட்லீஸ்ட் 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓட்டினா தான் நமக்கு ஒரு சிட்டிக்குள்ள எவ்வளவு கிடைக்கும்னு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் சிட்டிக்குள்ள ஓட்டும் போது எனக்கு 13+ தான் கிடைச்சிருக்கு. ஓகே. இன்சுலேஷன் ஆக்சுவலாக மேலே வந்து மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அண்டர் த பாடி இன்சுலேஷன், அதுக்கப்புறம் லைனருக்கான இன்சுலேஷன் பேக்ஸ் எல்லாம் மிஸ் அவுட் ஆயிருக்கு. ஸோ என்ஜினோட நாய்ஸ், டயர் நாய்ஸ், ரோட் நாய்ஸ்லாம் உள்ள க்ரீப்பிங் ஆகுதுங்களா? லைட்டாக ஃபீல் ஆகுது. ஓகே. லைக் சாங்ஸ் எதுவும் போடல, நீங்க விண்டோ எல்லாமே ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பெருசா தெரியாது, லைட் நாய்ஸ் வரும். அந்த கார் ரைஸ் பண்றவங்க ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் வரும். ஓகேங்க. ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ்ங்க பெருசா இல்ல. ஓகே ஓகே ஃபைன். அடுத்து இந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பேசணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் நீங்கள் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க. எஃபிஷியன்சி ஃபார் தி செக்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. இதை தாண்டி வந்து என்ஜின் முடிச்சதுக்கப்புறம் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ரைட் அண்ட் ஹேண்ட்லிங். அப்புறம் உள்ள கேபின்குள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ஜினோட அந்த வைப்ரேஷன்ஸ் உள்ள ஃபீல் ஆகுதுங்களா ஐடியல் இருக்கும் போது? இல்ல ப்ரோ, பெருசா இல்ல. ஓகே. அது டிரைவ் பண்ணும்போது அது உங்களுக்கு பெருசா தெரியல இல்லைங்களா? இப்போ இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் விஷயங்கள் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு பிரதர்? சஸ்பென்ஷன் ஹைவே போகும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் ஃபீல் ஆகுது. ஓகேங்க. பட் சிட்டிக்குள்ள போகும்போது இந்த ஆஃப் ரோட்ல போகும்போது லைட்டா தெரியுது. ஓகே. ஸ்டிஃப் நோட்டா இருக்கு. இந்த எஸ்யூவிக்கு உண்டானது தான், பாடி ரோல் இருக்கு, லைட்டா இருக்கு. ஓகே ஓகே. இப்போ 4 பேர் ஃபுல்லா லோடடா போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டான ஒரு ஸ்டிஃப் நோட் ஃபீல் ஆகுது. கண்டிப்பா. ஓகே. டுவர்ட்ஸ் வந்து சஸ்பென்ஷன் வந்து ஹேண்ட்லிங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு, கம்ஃபர்ட்டை தாண்டி. கரெக்ட் இல்லைங்களா? ஆனா அது வந்து போன் ஜேரிங்கா ஃபீல் ஆகுதா பிரதர்? அதாவது நிறைய இடத்துல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற ஃபீல் ஆகல. ரோடு ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆஃப் ரோட் மாதிரி ரோட்ல போகும்போது கண்டிப்பா நமக்கு தெரியுது. ஓகே. பேச்சஸ், பாத் ஹோல்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் போகும்போது தெரியுது. ஓகே ஃபைன். அடுத்து வண்டியோட ஹேண்ட்லிங் கேரக்டர் பேசணும்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங். இந்த ஸ்டேரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக், அதோட ரிட்டர்ன் டு சென்ட்ராக்ஷன்ல எப்படி இருக்குங்க? ஆக்சுவலாக இந்த கார் வாங்கினதுக்கு மெயின் காரணமே இந்த ஸ்டேரிங், இந்த டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான். நான் சொல் பேச்சு கேட்கும். இதே வார்த்தை, சேம் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்கோடா கைலாக்கு ரிவ்யூ எடுக்கும் போது யூசர் இதே ஸ்பாட்ல இப்படியே சொன்னாரு. ஓகே சரிங்க. ஸோ ரொம்ப அக்யூரஸியா இருக்கும். ப்ரிசைஸனா இப்படி யூ-டர்ன்ல அடிக்கிறோம்னா அக்யூரேட்டா ரிட்டர்ன் டு சென்டர் வருது. ஹேண்ட்லிங் ரொம்ப சாலிட் பர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஓகே. அடுத்து ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெஃப்ட் ஆட் ஆகிறது, அந்த கான்ஃபிடன்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா 5 லோடரா போகும்போது நான் தான் சொல்லணும் 100+ போனேன்னு உங்களுக்கு சொன்னாதான் தெரியும். இல்லைன்னா 90, 80 தான் போயிட்டு இருக்கியாங்கிற மாதிரி உள்ள அவ்வளவு கம்ஃபர்ட்டா அவங்க ஃபீல் பண்றாங்க. வண்டி இவ்வளவு ஹை ஸ்பீட் போறது இங்க நியர்பை இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க கேட்கற அளவுக்கு தான் இருக்கு. 100ல போறோமா 110ல போறோமான்னு அந்த அளவுக்கு தான் கம்ஃபர்ட் சூப்பரா இருக்கு. சூப்பர் பிரதர். அடுத்து பிரேக்ஸ் எப்படி இருக்குங்க? ராக் சாலிடா இருக்கு. ராக் சாலிடா ரொம்ப ஸ்பாஞ்சியால இல்ல,
நான் ஆட்டோமேட்டிக் வீடியோ பார்த்தேன் இதே கைலாக்கு, அதில் ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் இன்னும் ஆட்டோமேட்டிக் ட்ரை பண்ணல, பட் இதில் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஷார்ப்பாக இருக்குது. டன். இப்போ அந்த ஹேண்ட்லிங் கேரக்டரில் இந்த விஷயங்களை பேசினதுக்கப்புறம் பிரதர், உள்ள ட்ராவல் பண்ணும்போது பிளைண்ட் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பில்லராக இருக்கும், இந்த ஐஆர்விஎம்மாக இருக்கும், அதை எதாவது மறைச்சு கொடுக்குதுங்க? இல்லை, ஐஆர்விஎம் மறைக்கல, பட் ஏ பில்லர் வந்து லைட்டாக ஹில்ஸ்லாம் போகும்போது நான் கொஞ்சம் இப்படி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு பிளைண்ட் ஸ்பாட் தான், பட் டாலரபிள் தான். ரொம்ப இதனால பெரிய டிஸ்டர்பன்ஸ் டிரைவிங்க்குலாம் இல்லை, பட் கொஞ்சம் இப்படி எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஓகே ஃபைன். சரிங்க பிரதர். அடுத்து இப்போ இன்டீரியருக்குள்ளே வருவோம். இன்டீரியருக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு விஷயம் கேட்கணும்னு நினைச்சா சீட்ஸோட கம்ஃபர்ட்ங்க. இங்கே ஆக்சுவலாக ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான், பட் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக? ஆக்சுவலாக இது ஒரு பக்கெட் சீட் தான். லைக் பின்னாடி வந்து பக்கெட் சீட் தான் கொடுத்தாங்க, ஃப்ரண்ட்லி பக்கெட் தான். இது ரொம்ப டக் பண்ணி நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் உட்கார வச்சிருக்கு. ஸோ எவ்வளோதான் லாங் ட்ராவல் போயிட்டு வந்தாலும் நான் ஒரு சிங்கிள் டேல ஈரோடு டு மைசூர், மைசூர் டு கூர் டு மடிக்கேரி ரிட்டர்னும் வந்திருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளோ, டயர்டோ, பேக் பெயினோ, நெக் பெயினோ அது மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ண கிடையாது. ஸோ இது பக்கெட் சீட்டுங்கனால நம்ம ரொம்ப டக் பண்ணி கம்ஃபர்டபுளாக சீட் பெல்ட் போட்டோம்னா இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மள ஹக் பண்ணி வச்சுக்குது. கண்டிப்பாக கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்குது. ஸோ நீங்கள் உட்காந்து அதை சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இருக்கிறனால உங்களுக்கு போனட்டோட விசிபிலிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே கிளியராக தான், எல்லாமே கிளியராக இருக்குது. ஓகே. அடுத்து சீட்ஸ், இந்த விஷயங்களை தாண்டி ஏசி ஃப்ரண்ட்டில் த்ரோ எப்படி இருக்குது, ரியரில் த்ரோ எப்படி இருக்குது? ஸோ ஆக்சுவலாக நான் வாங்கின டைம் பார்த்தீங்கன்னா Q2 தான் வாங்கினேன். லைக் மார்ச் மந்த் அந்த டைமில் டெலிவரி கொடுத்தாங்க, ஏப்ரல் டைம் அந்த டைமில். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஈரோட்டில் உங்களுக்கே தெரியும் வெயில் எப்படி இருக்குன்னு, ரொம்ப அக்னி நட்சத்திரம் டைம். அப்போ நான் சன்ஃபிலிம் போடல. ஸோ அந்த டைமில் எனக்கு ஏசியோட த்ரோவர் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஆஃப்டர் சன்ஃபிலிம், செராமிக் சன்ஃபிலிம் போட்டதுக்கப்புறம் IRR வேல்யூ கொஞ்சம் ஓரளவுக்கு 95+ போட்டதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவும் அடிக்குவேட்டாகவும் இருக்குது. ஓகே. என்னன்னா பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ கூட சொன்னோம், மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்தியன் கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த யூவி கிட் கிளாஸை கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, ஓகே, சன்ஃபிலிம்ஸ் வெளியில் போடுறாங்கிறனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சன்ஃபிலிம்ஸ் போடும்போது இந்த யூவி IR ரிஜெக்ஷன் ரொம்ப பார்க்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா IR ரிஜெக்ஷனை பார்க்க மாட்டோம், யூவி ரிஜெக்ஷன் டேரெக்டாக 99 UV இருக்கா போட்டுறாங்க. பட் மெயினே வந்து சன்ஃபிலிம்க்கான மெயின் கான்செப்டே வந்து IRR பார்க்கணும். நானோ செராமிக் போட்டிருக்கேன் நான். ஓகே ஃபைன். அடுத்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமோட ஆடியோ குவாலிட்டி, இதோட ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி. ஆடியோ குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராகவே இருக்குது. நம்ம இப்போலாம் வந்து HD தாண்டி 2K தாண்டி 4K தாண்டி போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம இப்போ தான் ஸ்கோடா ஒர்க்ஸ் வந்து VGA ரிவர்ஸ் கேமரா கொடுக்குறாங்க. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக அதை அவங்க டெவலப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் அதை வந்து கம்ப்ளைண்ட்ஸை வைக்கும் போது, ஈவன் இப்போ ஸ்கோடா குஷாக்கோட அப்டேட் வந்ததுக்கப்புறம் அதை பண்ணலை. குஷாக் ஃபேஸ் லிஃப்ட்டே வந்துருச்சு, அதுலேயுமே எதை கொடுத்தாங்க. இதில் ஒரே ஒரு காமெடி என்னன்னு நான் கேட்டேன், ஸ்கோடா ஷோரூமில் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எல்லாமே ஃபீச்சர்ஸ்லாம் அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான், ரிவர்ஸ் கேமரா அப்டேட் பண்ணுறது. ஸ்கோடா டிரைவர்ஸ், ஜெர்மன் பிராண்ட் டிரைவர்ஸ்க்கு வந்து ரிவர்ஸ் கேமரா தேவையில்லை, நாங்கள் கேமரா பார்க்காமே ஓட்டுவோம். நான் ஒன்றும் சொல்லலை, அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி சொன்ன மாதிரி நம்ம பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை. ஓகே. அடுத்து இன்டீரியரோட பிளாஸ்டிக் குவாலிட்டி எப்படி இருக்கு பிரதர்? பட்ஜெட் கட் பண்ணியிருக்கிறாங்க, பட் ரொம்ப புவரால இல்லை, கொஞ்சம் ப்ரீமியம் ஏதாவது ஆகுதுங்களா? ராட்டில் நாய்ஸ் இதுவரை எனக்கு ஃபீல் பண்ணல. ஓகே, இதுவரை எதுவும் வரல. ஸோ சேஃபர் ஜோனில் தான் இருக்கீங்க. ஆமாம் பிரதர். சன்ரூஃப் இருக்கு, ஓகே. வென்டிலேட்டர் சீட் இல்லை, அதை மிஸ் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக இது சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியன்ட், அதுக்கு அடுத்த வேரியன்ட் ப்ரெஸ்டீஜ்னு இருக்கு. அதெல்லாம் ஆக்சுவலாக அவங்க வென்டிலேட்டர் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கோடா வோக்ஸ்வாகன் நான் ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்கேன், ரெஸ்ட் ட்ரைவ்லேயே யூஸ் பண்ணியிருக்கேன். வென்டிலேட்டர் சீட் அந்தளவுக்கு எஃபெக்டிவ்னஸாக ஃபீல் ஆகல. வென்டிலேட்டர் சீட் அந்த மாதிரி கொடுக்காமே இருக்கலாம். அதுக்காக தான் நான் அதை சூஸ் பண்ணாமல். ஓகே ஃபைன். சன்ரூஃப் ஆக்சுவலாக வந்து நீங்கள் சன்ரூஃப்லேயே சன்ஃபிலிம் லேஅவுட் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஃபைன். மெயின் பண்ணாதான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரண்ட்டில் மட்டும் போடுங்க, சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் பேக் ஃப்ரண்ட் போட்டாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் ஆயிருமாங்க. பட் மெயின் வந்து சன் வந்து எல்லா பக்கம் ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்குது ஆஃப்டர்நூன் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரண்ட் விஷயங்களை பற்றி பேசிட்டோம். அடுத்து நம்ம ரியர் சீட்டில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேசுவோம். கண்டிப்பாக பிரதர். ஸ்கோடா கைலாக்னு வரும்போது விமர்சனம் எங்கே வருதுன்னா, ரியர் சீட் ஸ்பேசிங்கில் வந்து ரொம்ப கிராம்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நாங்கள் பேசும்போது என்னென்னா, காலை நீட்டும் போது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சீட்டோட லேட்ச் ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க, அது இடிக்குது. மற்றபடி வந்து பக்கெட் சீட்ஸாக இருக்கிறனால பின்னாடி 2 பேர் உட்கார முடியும், 2 இடத்துங்கிறது உட்கார முடியும்னு சொல்லியிருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களோட ட்ராவல் நீட்ஸை பொறுத்து எப்படி இருக்குது? ஆக்சுவலாக நான் 5.7 வீட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே 5.5, 5.3 அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நான் ஃபேமிலியோட 5 மெம்பர்ஸோட போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடானங்கிறத எடுத்தேன். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இந்த காரில் 5.8 டு வெரி உட்காரலாம், 5.9, 6 அந்த ரேஞ்சுக்கு மேலே போகும்போது ஃப்ரண்ட்லி அந்த ரேஞ்சில் உட்காந்தாங்க, பின்னாடி அவ்வளோ ஹைட்டாக உட்காந்தாங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஓகே. பின்னாடி 2 அடல்ட், முன்னாடி 2 அடல்ட், ஒரு கிட், ரொம்ப ப்ரீமியமாக போகலாம். ஓகேங்க. பட் பின்னாடி 3 அடல்ட்னு உட்காரும்போது பின்னாடி உட்கார பர்சன்ஸை பொறுத்து தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவங்க கம்ஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. பட் லெக் ரூம் டீசென்ட் தான். ஓகே. ரொம்ப அடிக்குவேட்னு சொல்ல முடியாது, ரொம்ப
செடான் மாதிரி அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, டீசெண்டா இருக்குது. ஓகே. அந்த ஃப்ரண்ட் சீட்டோட லாட்ச் கொஞ்சம் வந்து மாத்தி வடிவமைச்சிருக்கலாமோன்னு எனக்கு நிறைய இடத்துல பர்சனலா கீழ இருக்க சொல்றீங்களா, அந்த கால் இடிக்கிறது. ஸோ அது வந்து ஸ்கோடா நிறுவனம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சுங்களா? ஃபீல் ஆச்சு. இப்போ நான் காலே நீட்டினாலும் லைட்டா அங்க ஒரு ஸ்லோப் இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் கூட ஓகே கரெக்டா இருக்கு. அதை மட்டும் கரெக்டா பண்ணிருந்தாங்க. கொஞ்சம் காலை ஃப்ரீயா நீட்டி உட்காரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. ரியர்ல ஏசி த்ரோ எப்படி ஃபீல் ஆகுது ப்ரோ? டீசெண்டா தான் இருக்கு ப்ரோ. ஓகே, ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது. நான் ஃப்ரண்ட்ல இதுவரை ஆட்டோமேட்டிக் ஏசி மட்டும் தான் யூஸ் பண்றேன். மேக்ஸிமம் 22 இல்ல பின்னாடி 10 அப்படின்னு இதுவரை சொன்னது இல்ல. ஆனா ரொம்ப வெயில்ல எல்லாம் போகும்போது 20 அந்த ரேஞ்சில வச்சோம்னாவே ஒரு 10 to 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான். கேபின் கூலானதுக்கு அப்புறம் நான் 23க்கு மாத்தி ஆட்டோல வச்சிருவேன். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப பிளசண்டா தான் இருக்கும். அடுத்து இந்த யூட்டிலிட்டி பிரதர், அதாவது வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்குங்க, ஃபோன்ஸ் வைக்கிறதுக்குலாம் ஸ்பேசிங் கரெக்டா இருக்கு. இதுவும் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், சீட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிகாலிட்டி கரெக்டா இருக்கு. அப்புறம் பூட் ஸ்பேஸ், ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. பூட் ஸ்பேஸ் ரொம்ப தேவைக்கு அதிகமாக தான் இருக்கு. ஆக்சுவலாக அவங்க எதில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா பூட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு ரியர் ஸ்பேஸ் கொஞ்சம் முன்னாடி தள்ளியிருந்தாங்கன்னா இது இன்னும் ரீச் ஆயிருக்கும். ஆல்ரெடி எஸ்யூவில நல்லா ரீச் ஆயிட்டு இருக்க மாடல் தான். பட் அதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா, இதை கொஞ்சம் மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னும் நல்லா ரீச் ஆயிருக்கும். நான் அதை ஃபீல் பண்ண பிரதர். லைக் ஒரு 350 ப்ளஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு ஸ்டெப் இந்த லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருந்தா இன்னைக்கு அந்த நிறைய பேர் சொல்ற குறைங்கிறது ரிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஹெட் ரூம்லாம் கரெக்டா இருக்குங்களா? இருக்கு. ஓகே, லாங் டிராவல் பண்ணும்போது நெக் ரெஸ்ட் சப்போர்ட் பண்ணுதுங்களா? நெக் ரெஸ்ட் எல்லாமே அட்ஜஸ்டபிள் நெக் ரெஸ்ட் தான். ஸோ நோ ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஃபைன், டன். ரியரில் உட்காந்துருக்கிறவங்க வந்து சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் எப்படி சொல்கிறாங்க? அதாவது ஸ்பீட் பிரேக்ஸ் பார்த்து ரொம்ப தூக்கி போடுது அந்த லெவலில் தான் சொல்லலாம். பாடி ரோல் இருக்குது எஸ்யூவிக்கு உண்டானதான். ஆஃப் ரோடு போகும்போது அந்த மாதிரி ரோட்ல வந்து தெரியுது. ஓகே, நம்ம ஆஃப் ரோட்ல போறோங்கிறது தெரியுது. அந்த அளவுக்கு உள்ள அப்சர்வ் பண்றதா இல்லை, பட் லைட் ஷேக் இருக்குது. ஓகே, ஓகே, ஃபைன், டன் பிரதர். அடாப்டிவ் இருக்குங்களா? அடாப்டிவ் இருக்குங்களா ஸ்டீரிங்? இல்ல. ஓகே, அதெல்லாம் இல்லைங்க. ஓகே பிரதர், அதாவது ஃபைனலாக எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய விஷயங்களை கவர் பண்ணிட்டோம். டயரை பற்றி பேச மறந்துட்டேன். இந்த டயர்ஸோட grip எப்படி இருக்குங்க? நல்லா தான் இருக்கு பிரதர். எம்ஆர்எஃபோட 16 இன்ச் ஒன்றும் ப்ராப்ளம் நல்லா தான் இருக்கு. ஓகே, ஃபைன். இந்த காரில் ரூம்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது இந்த காரில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு, அதாவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன? 10.77. ஓகே, நான் இன்னைக்கு தேதியில் ஆன் ரோட் ப்ரைஸ் என்னன்னு போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ணி தான் நடந்திருக்கணும்னா எதை பண்ணியிருக்கலாங்க? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா. ஓகேங்க, குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்குது. அதை கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக கொடுத்து அட்லீஸ்ட் டைனமிக் கைட்லைன்ஸ் கொடுக்கணும். ஹெட்லைட்டு, அப்புறம் ரியர் ஸ்பேஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். பூட்டை குறைச்சிட்டு ரியர் ஸ்பேஸ் கொஞ்சம் இது பண்ணியிருக்கணும். மற்றபடி ஓகே தான். பெருசாக அடிக்கேட்டான எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவங்க ரீசெண்ட் 2026 வெர்ஷனுங்கனால இவங்க ஆட்டோமேட்டிக் லைட்டு, ஆட்டோமேட்டிக் வைப்பர், ரியர் வைப்பர் அதெல்லாம் எல்லாமே இந்த வேரியன்ட்ஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்கலாம் பாவங்க. சன்ரூஃப் முதற்கொண்டு அவங்களுக்குலாம் கிடையாது. சன்ரூஃப் மிஸ்ஸிங்கு, ஆட்டோ IRVM இல்லை, ஆட்டோமேட்டிக் ரியர் வைப்பர் கிடையாது, இந்த மாதிரி லைட் ஆட்டோமேட்டிக் லைட் கிடையாது அவங்களுக்கு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகும் போது ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணி வர பீப்புளுக்கு எல்லாமே கொடுக்கணும். இது வந்து எனக்கு மஹேந்திராலையும் பிடிக்காது. மஹேந்திராலையும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இனிஷியல் எடுத்தவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் அடுத்தடுத்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே காரில் ப்ரைஸிங் அதிகப்படுத்த மாட்டாங்க, கம்மி பண்ணி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, ஃபைன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்கோடா கைலாக்கோட இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ப்ளஸ்ங்க. ஸோ அதில் என்னெல்லாம் ப்ளஸ் என்னெல்லாம் மைனஸ், இந்த பர்டிகுலர் கார் அவர் வாங்கினதுக்கான ரீசன் என்ன எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. மேலும் இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா கமெண்ட்டில் அந்த வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா. சேச்சரை வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பை.